ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸில் இருக்கிற ஃப்ரம் சீஃப் டேர்ம்ஸ் டு எம்பேர்ஸ் அந்த லெசனில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அதுவே ஒரு கண்ட்ரி இல்லை அந்த கண்ட்ரிக்கு ஒரு கிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் அங்கே உருவாகலை. சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு ஒரு ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராமா அப்படின்னு இருக்கும், வேதிக் பீரியடில் நம்ம படிச்சிருப்போம். கிராமா அப்படின்னு இருக்கும், அதோட ஹெட் கிராமணி அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா விஸ் அப்படின்னு இருக்கும், விஷ்யாபதி அப்படிங்கிறவங்க அவங்களோட ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஹையரார்கி அப்படின்னு பார்த்தோன்னா ஜனா அப்படின்னு இருப்பாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ், அவங்கள ஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிற மக்கள் மட்டும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு தலைமை அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் சீஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 6th century BCயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆகி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள், நிறைய இடத்துல உள்ள மக்களை கவர் பண்ணுறது மாதிரி கிங்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தலைமை அப்படிங்கிற கான்செப்ட் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ட்ரி, அதுக்கு கிங் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆனது பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். First question, the knowledge on usage of which metal gave Magadha an advantage over Mahajanapadas? ஸோ ஜனபதாஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது, வேதிக் பீரியட்லேயே இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய ஜனபதாஸ் சேர்ந்து மகாஜனபதாஸாக உருவாகுது. அதை தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த மகாஜனபதாஸ்லேயே ஒரு கிரேட்டஸ்ட் எம்பையர் அப்படின்னு பார்த்தோன்னா அது மகதா எம்பையர் தான். ஸோ மற்ற மகாஜனபதாஸை விட மகதா எந்த விதத்தில் அது எதனால் அதோட வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெட்டலை அவங்க யூஸ் பண்ணுறதை பற்றி அறிஞ்சிருந்ததுனால அவங்களோட வளர்ச்சி மற்ற மகாஜனபதாஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் அயன். ஸோ இந்த மகதா பீப்புள் தான் அயனோட ஃபுல் யூசேஜ் பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. அதனால மற்ற கிங்டம்ஸை விட அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. இவங்களை ஒரு கிரேட்டஸ்ட் எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 16 மகாஜனபதாஸ் இருக்காங்க. அதில் மெயினாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 4 மகாஜனபதாஸ். அதுலேயும் கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகதா எம்பையர் தான். எதனால இவங்க கிரேட்டஸ்ட் ஆனாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி யூசேஜ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. The second question, what was the name of non-monarchical states in North India? Non-monarchical states, அதாவது கிங்ஸ் ரூல் பண்ணாமல் அந்த குரூப் ஆஃப் பீப்புளே அவங்களே ரூல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருந்ததை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா the answer is கனசங்காஸ். கனசங்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொனார்க்குங்கிறப்போ ஒரே ஒரு டோட்டல் கண்ட்ரிக்கும் ஒரே ஒரு ஹெட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மொனார்க். அப்படி இல்லாமல் நான் மொனார்க்கியல் ஸ்டேட்ஸ்னால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனசங்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. What was the name of monarchical states in North India? ஸோ monarchical states ஒரு கிங், ஹோல் கண்ட்ரிக்கும் ஒரு கிங் இருப்பாங்க, அவங்க தான் ஹெட். அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் கிங்டம்ஸ். நான் மொனார்க்கியல்னா கனசங்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மொனார்க்கியல் அப்படின்னா கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கனசங்கா? ஸோ கனசங்கானா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் இஸ் கனா மீன்ஸ் people of equal status and sangha means assembly. so people of equal statusல இருக்கிற people ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் கனசங்கா. ஏன்னா இங்கே கிங் கிடையாது, பீப்புளே அவங்களே ரூல் பண்ணிக்குவாங்க. how many மகாஜனபதாஸ் were known? the answer is 16. ஸோ டோட்டலாக 16 மகாஜனபதாஸ் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் த 4 மேஜர் மகாஜனபதாஸ் ஆர். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த 16ல் 4 மேஜர் மகாஜனபதாஸ். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மகதா எம்பையர். அவங்க எங்கே ரூல் பண்ணாங்கன்னா பீகார். த செகண்ட் ஒன் இஸ் அவந்தி. இவங்க ரூல் பண்ண பிளேஸ் உஜ்ஜைன். தேர்ட் ஒன் கோசலா எம்பையர். இவங்க ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம் ரூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் வத்சா. இவங்க கௌசாம்பி, அலகாபாத் இந்த ஏரியாஸை ரூல் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக 4 மேஜர் மகாஜனபதாஸ், மகதா, அவந்தி, கோசலா அண்ட் வத்சா. மகதா பீகார், அவந்தி உஜ்ஜைன், கோசலா ஈஸ்டர்ன் யூபி அண்ட் வத்சா கௌசாம்பி அண்ட் அலகாபாத்.
The next question is the dynasties of ancient Magadha. இந்த லெசனில் நம்ம மெயினாக வந்து மகதா எம்பையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மகதா எம்பையரை வந்து எந்தெந்த டைனாசிட்டிஸ் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா the answer is Haryanga dynasty, Nanda, Sishunga and Maurya dynasty. Haryanga dynasty, Nanda dynasty, Sishunaga dynasty and Maurya dynasty. இந்த 4 டைனாசிட்டிஸும் வந்து மகதாவை ரூல் பண்ணியிருக்காங்க. Who was the first ruler of Haryanga dynasty? Haryanga dynastyயோட first ruler யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிம்பிசாரா. பிம்பிசாரா was the first ruler of Haryanga dynasty. The second one is who was the son of பிம்பிசாரா? பிம்பிசாராவோட சன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் இஸ் அஜாத சத்ரு. அஜாத சத்ரு வாஸ் த சன் ஆஃப் பிம்பிசாரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கன்வீன்ட் அண்ட் பை ஹூம்? ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நமக்கு தெரியும் 4 புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து யார் கன்வீன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜகிரிஹா பை அஜாத சத்ரு. ராஜகிரிஹா அப்படிங்கிற இடத்துல அஜாத சத்ரு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை கன்வீன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ராஜகிரிஹாவை ராஜ்கீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பீகாரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கன்வீன்டு பை அஜாத சத்ரு அட் ராஜகிரிஹா. The next question, which king laid foundation for a new capital at Padaliputra? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட கேபிட்டல் வந்து ராஜகிரிஹாவில் தான் இருந்துச்சு. மகதா எம்பையரோட கேபிட்டல் ராஜகிரிஹாவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பாடலிபுத்ராவுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. தட் இஸ் டுடேஸ் பாட்னா. இப்போ பாட்னான் இருக்கிறது தான் அப்போ வந்து பாடலிபுத்ரா. இதை எந்த கிங் வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டார் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் இஸ் உதயன். உதயன் அப்படிங்கிற கிங் தான் பாடலிபுத்ரா வந்து கேபிட்டல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டார். பட் அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணலை. இவர் யார் அப்படின்னா இந்த அஜாத சத்ருவோட சன் தான் உதயன். ஸோ உதயன் laid foundation for a new capital at Padaliputra. The next question is who shifted the capital from Rajgriha to Padaliputra? கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா காலசோகா ஆஃப் சிசுனகா டைனாசிட்டி. காலசோகா ஆஃப் சிசுனகா டைனாசிட்டி அவங்க தான் வந்து ராஜ்கிரிஹாலேருந்து பாடலிபுத்ராவுக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணது. நெக்ஸ்ட் கொஸ்டின், at where and by whom the second Buddhist council was convened? ஸோ செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் யார் நடத்தினாங்க, எங்கே நடத்தினாங்க? ஆன்சர் இஸ் வைஷாலி பை காலசோகா. காலசோகா ஆஃப் சிசுனகா டைனாசிட்டி இவங்க தான் வந்து வைஷாலியில் இந்த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை கன்வீன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து அவங்களோட ஆரியங்க டைனாசிட்டி பீரியடில் நடந்துச்சுது. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து சிசுனகா பீரியடில் நடக்குது. இட் இஸ் கிங் வந்து காலசோகா அட் வைஷாலி. 14th question, the first empire builders of India was? The first empire builders of India was, the answer is Nanda. ஸோ நந்தாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பேரரசுகள் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது. ஸோ அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நந்தாஸ். The first ruler of Nanda dynasty was, the first ruler of Nanda dynasty யார் அப்படின்னா மகாபத்மநந்தா. மகாபத்மநந்தா was the first ruler of Nanda dynasty. Next question, the last ruler of Nanda dynasty. The last ruler of Nanda dynasty was Dhanananda. First ruler Mahapadmananda and last ruler of Nanda dynasty Dhanananda. The next one is the meaning of Nalanda is. The meaning of Nalanda, Nalanda University, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நா ப்ளஸ் ஆலம் ப்ளஸ் டா அப்படிங்கிற 3 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி தான் இந்த நலண்டா அப்படிங்கிற வேர்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். அதான் வந்து மீனிங். நா ப்ளஸ் ஆலம் ப்ளஸ் டா, நோ ஸ்டாப்பிங் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். இது எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the ambassador of Greek ruler Seleucus in the court of Chandragupta Maurya? சந்திரகுப்த மௌரியாவோட கோர்ட்டில் கிரீக் ரூலர் செலுக்கஸோட அம்பாசிடர் ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னா ஆன்சர் இஸ் மெகஸ்தனிஸ். நெக்ஸ்ட் ஒன், how many years did Megasthenes stayed in India? மெகஸ்தனிஸ் எத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா 14 years. 14 years Megasthenes stayed in India. Next question, which are the inscriptions that talk about Mauryan Empire? எந்தெந்த inscriptions Mauryan Empire பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா edicts of Ashoka and Junagadh inscription. edicts of Ashoka, அசோகாவோட inscriptions சொல்லுது. அதோட ஜுனகாத் inscription அதுவும் வந்து Mauryan Empire பற்றி சொல்லுது.
நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாரின் நோட்டீசஸ் அபவுட் மௌரியன் எம்பையர். ஃபாரின் நோட்டீசஸ் எதெல்லாம் மௌரியன் எம்பையர் பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா தீபவம்சா, மகாவம்சா அண்ட் இண்டிகா. ஸோ அந்த தீபவம்சா மகாவம்சா அப்படிங்கிறது வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் எழுதுனது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து எழுதுனது. அவங்க வந்து மௌரியன் டைனாசிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இண்டிகா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மெகஸ்தனிஸ் எழுதுனது. அதுலேயும் மௌரியன் டைனாசிட்டி பற்றி எழுதியிருக்கார் அவர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் அர்த்தசாஸ்திரா. Who was the author of Arthashastra? The answer is Kautilya or Chanakya. Chanakya, Kautilya எல்லாமே ஒருத்தர் தான். or Vishnugupta, அது கூட அவரோட நேம் தான். So the author of Arthashastra was Kautilya. The next question, Mudra Rakshasa was written by. Mudra Rakshasa was written by. The answer is Vishakadatta. Vishakadatta தான் Mudra Rakshasa அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து மௌரியன் எம்பையர் பற்றி, சந்திரகுப்த மௌரியா வந்து எப்படி அந்த த்ரோனை வந்து கேப்சர் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புக்கில் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி கேட்ஸ் அண்ட் வாட்ச் டவர்ஸ் வேர் தேர் இன் பாடலிபுத்ரா. ஸோ பாடலிபுத்ராவில் எத்தனை கேட்ஸ் அண்ட் வாட்ச் டவர்ஸ் இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 64 கேட்ஸ் அண்ட் 570 வாட்ச் டவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர் இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தோன்னா மௌரியன் எம்பையர். ஸோ மௌரியன் எம்பையர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர். செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், ஹூ எஸ்டாப்ளிஷ் த மௌரியன் எம்பையர். ஹூ எஸ்டாப்ளிஷ் த மௌரியன் எம்பையர். த ஆன்சர் இஸ் சந்திரகுப்த மௌரியா. ஸோ சந்திரகுப்த மௌரியா தான் மௌரியன் எம்பையரோட ஃபவுண்டர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ டுக் சந்திரகுப்தா டு சவுத் இந்தியா. ஹூ டுக் சந்திரகுப்தா டு சவுத் இந்தியா. த ஆன்சர் இஸ் பத்ரபாஹு. இவர் வந்து ஒரு ஜெயின் மாங்க். இவர் தான் வந்து சந்திரகுப்தாவை சவுத் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினில் இருக்குது, ஹவு டிட் சந்திரகுப்தா டைட். ஹவு டிட் சந்திரகுப்தா டைட். த ஆன்சர் இஸ் பை பெர்ஃபார்மிங் சல்லேகனா இன் சரவண பெலகோலா. பை பெர்ஃபார்மிங் சல்லேகனா இன் சரவண பெலகோலா. அதாவது ஃபாஸ்டிங் அன் டு டெத், சாகும் வரை விரதம் இருந்து அவங்க வந்து உயிர் விடுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த பத்ரபாகுங்கிற ஜெயின் மாங்க் சந்திரகுப்த மௌரியாவை சரவண பெலகோலாவுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற பிளேஸ், அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து உயிரை விடுவார். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் கடைசி நாட்களில் அவர் வந்து ஜெயின் மதத்துக்கு மாறிடுவார். ஸோ அந்த மாங் சொன்னதுபடி அவர் வந்து எட்டர்னிட்டி அடைகிறதுக்காக அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து உயிரை விடுவார். Next question is, who was the son of Chandragupta? Who was the son of Chandragupta? The answer is Bindusara. Bindusara was the son of Chandragupta. What was the real name of Bindusara? அவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஹசேனா. சிம்ஹசேனா அதான் அவரோட பிந்துசாராவோட ரியல் நேம். நெக்ஸ்ட் ஒன், த கிரீக்ஸ் கால்டு பிந்துசாரா ஆஸ். கிரீக்ஸ் வந்து பிந்துசாராவை என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அமித்ரகதா அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ரகதா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் வந்து ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸை வந்து கொல்றவர் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ பிந்துசாராவோட ரியல் நேம் என்ன அப்படின்னா சிம்ஹசேனா. கிரீக்ஸ் அவரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அமித்ரகதா அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹூ வாஸ் நோன் அஸ் தேவனாம்பியா, பிலவ்ட் ஆஃப் த காட்ஸ். ஹூ வாஸ் நோன் அஸ் தேவனாம்பியா. தேவனாம்பியா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிலவ்ட் ஆஃப் த காட்ஸ். யாரை வந்து தேவனாம்பியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அசோகா. கிங் அசோகாவை தான் தேவனாம்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசோகா வந்து பிந்துசாராவோட சன். பிந்துசாராவோட சன் தான் அசோகா. சந்திரகுப்த மௌரியாவோட சன் பிந்துசாரா, பிந்துசாராவோட சன் தான் அசோகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசோகா ஃபாட் த கலிங்கா வார் இன். அசோகா ஃபாட் த கலிங்கா வார் இன் எந்த இயர் அப்படின்னா 261 BC. 261 BCயில் தான் கலிங்கா வார் நடக்குது. The horror of Kalinga war was described in. The horror of Kalinga war was described in. எந்த எடிக்டில் இந்த கலிங்கா வாரை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா ராக் எடிக்ட் 13. ஸோ டோட்டலாக 14 மேஜர் ராக் எடிக்ட்ஸ் இருக்குது. அதில் 13th ராக் எடிக்டில் தான் இந்த கலிங்கா வாரை பற்றி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் எ பிரைட் ஸ்டார் ஈவன் அன்டு டுடே. ஹூ இஸ் இட் திஸ்? அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் எ பிரைட் ஸ்டார் ஈவன் அன்டு டுடே. சொன்னது யார் அப்படின்னா
ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பிந்துசாரா அப்பாயிண்டட் அசோகா அஸ் த கவர்னர் ஆஃப் பிந்துசாரா அப்பாயிண்டட் அசோகா அஸ் த கவர்னர் ஆஃப் ஆன்சர் இஸ் உஜ்ஜைன். ஸோ இந்த பிந்துசாராவுக்கு வந்து 3 சன்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. அப்போ அசோகாவுக்கு வந்து உஜ்ஜைன் அப்படிங்கிற பிளேஸை வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட கவர்னராக அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. The next question, in which pillar edict the meaning of Dhamma is explained? ஸோ ராக் எடிக்ஸ் தனியாக இருக்குது, பில்லர் எடிக்ஸ் தனியாக இருக்குது அசோகாவோடது. 14 மேஜர் ராக் எடிக்ஸ் இருக்குது, அதோட மைனர் ராக் எடிக்ஸ் இருக்குது, பில்லர் எடிக்ஸ் இருக்குது. பில்லர்லேயும் மேஜர் மைனர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எந்த பில்லர் எடிக்டில் வந்து தம்மா பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் அசோகாஸ் பில்லர் எடிக் 2. செகண்ட் பில்லர் எடிக்டில் தான் தம்மா பற்றி சொல்லியிருக்காங்க. The next question is, who were the son and daughter of Ashoka? அசோகாவோட சன் அண்ட் டாட்டர் யார் அப்படின்னா மஹிந்தா அண்ட் சங்கமிதா. மஹிந்தா அண்ட் சங்கமிதா. question, Mahinda and Sangamita were sent to which country to propagate Buddhism? மஹிந்தா அண்ட் சங்கமிதாவை எந்த கண்ட்ரிக்கு புத்திசத்தை ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக அசோகா அனுப்புனார் அப்படின்னா the answer is Sri Lanka. Next question, the third Buddhist council was held at. The third Buddhist council was held at. The answer is Padaliputra by Ashoka. Padaliputra by Ashoka. Next question, in which rock edicts the names of Pandyas, Cholas, Keralaputras and Satyaputras were mentioned? ஸோ இவங்கெல்லாம் சவுத் இந்தியாவோட ரூலர்ஸ். இவங்களோட நேம்ஸ் வந்து எந்த ராக் எடிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா the answer ராக் எடிக் 2 and 13. இந்த 2 ராக் எடிக்ட்லேயும் இந்த சவுத் இந்தியன் கிங்ஸோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ராக் எடிக் 2 and 13. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கிரிப்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் இன். இந்த அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சாஞ்சியில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிராமி ஸ்கிரிப்ட்லேயும், கந்தஹரில் இருக்கிறது க்ரீக் அண்ட் அரமாயிக் ஸ்கிரிப்ட்லேயும், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறது கரோஷ்டி ஸ்கிரிப்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ 4 லாங்குவேஜஸில் இருக்குது. சாஞ்சியில் பிராமி ஸ்கிரிப்ட், கந்தஹார் க்ரீக் அண்ட் அரமாயிக், நார்த் வெஸ்ட் பார்ட் வந்து கரோஷ்டி ஸ்கிரிப்ட். In which inscription the taxes Bali and Baga were mentioned? Bali and Baga இந்த taxes பற்றி எந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லும்பினியில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the administrator of town in Mauryan kingdom? இந்த மௌரியன் கிங்டமில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் டவுன் வந்து யார் அப்படின்னா the answer is நகரிகா. நகரிகா அப்படிங்கிற போஸ்ட் தான் வந்து டவுனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவங்களோட நேம். Which lake construction began during Chandragupta's period and completed in Ashoka's reign? அது completed. Which lake construction began during Chandragupta's period and completed in Ashoka's reign? Answer is சுதர்சனா லேக். சுதர்சனா லேக் தான் சந்திரகுப்தாவோட பீரியட்லேயே ஸ்டார்ட் பண்ணி அசோகாவோட பீரியடில் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் விச் இன்ஸ்கிரிப்ஷன் சுதர்சனா லேக் வாஸ் மென்ஷன்ட்? எந்த இன்ஸ்கிரிப்ஷனில் சுதர்சனா லேக் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜுனகர் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். ரெண்டுமே ஒரே தான், ஜுனகர் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். யார் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷனை எழுதுனாங்க அப்படின்னா ருத்ரதாமன் அப்படிங்கிறவர். ருத்ரதாமன் தான் எழுதியிருக்காங்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன், ஜுனகர் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பஞ்ச்மார்க்டு சில்வர் காயின்ஸ் யூஸ்ட் பை மௌரியா வாஸ். த பஞ்ச்மார்க்டு சில்வர் காயின்ஸ் யூஸ்ட் பை மௌரியா வாஸ், இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பனாஸ். பனாஸ் அப்படிங்கிறது தான் பஞ்ச்மார்க் சில்வர் காயின்ஸ் யூஸ்ட் பை மௌரியாஸ். நெக்ஸ்ட் ஒன், த crescent copper coins used during Mauryan Empire was. Crescent copper coins used during Mauryan Empire was. The answer is Mashakas. காப்பர் காயின்ஸ் வந்து மஷாகாஸ். அதுவே வந்து சில்வர் காயின்ஸ் என்ன அப்படின்னா பனாஸ். சில்வர் காயின்ஸ் பனாஸ் அண்ட் காப்பர் காயின்ஸ் மஷாகாஸ். இந்த காப்பர் காயின்ஸோட ஷேப் என்ன அப்படின்னா கிரசன்ட் ஷேப்டு. சில்வர் காயின்ஸ் வந்து பஞ்ச்மார்க்டு. The next one is, according to Arthasastra, which are the regions producing specialized textiles? எந்த ரீஜியன்ஸில் ஸ்பெஷலைஸ்டு டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தசாஸ்திரா சொல்லுது அப்படின்னா காசி, கமருதா, வங்கா அண்ட் மதுரை.
காசி, கமருதா, வங்கா அண்ட் மதுரை இந்த ஏரியாஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டு டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தசாஸ்திராவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், விச் வாஸ் த இண்டிஜினியஸ் ஆர்ட் ஆஃப் மௌரியாஸ்? இண்டிஜினியஸ் ஆர்ட் ஆஃப் மௌரியாஸ் என்ன அப்படின்னா ஸ்டாச்சூஸ் ஆஃப் எக்ஷாஸ் அண்ட் எக்ஷீஸ். ஸ்டாச்சூஸ் ஆஃப் எக்ஷாஸ் அண்ட் எக்ஷீஸ் தான் இவங்களோட இண்டிஜினியஸ் ஆர்ட். நெக்ஸ்ட் ஒன், செமிஸ்பெரிக்கல் dome-like structure constructed on brick or stone is. Semispherical dome-like structure. brick or stone யூஸ் பண்ணி அந்த டூம் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், whose inscriptions were found in the rocket caves at பரபர்? பரபர் கேஸில் யாரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the answer is அசோகா. ஸோ அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் பரபர் கேவில் வந்து இருக்குது. Next question, whose inscriptions were found in Nagarjuna Hills? Nagarjuna Hillsல யாரோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னா தசரத மௌரியாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். தசரத மௌரியா அப்படிங்கிறவர் வந்து அசோகாவோட கிராண்ட்சன். அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நாகார்ஜுனா ஹில்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். அங்கே தான் வந்து தசரத மௌரியாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், who was the last Mauryan ruler? Who was the last Mauryan ruler? The answer is பிருஹத்ரத்தா. பிருஹத்ரத்தா தான் லாஸ்ட் மௌரியன் ரூலர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ கில்டு பிருஹத்ரத்தா? யார் பிருஹத்ரத்தாவை கொன்னது அப்படின்னா ஆன்சர் இஸ் புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ர சுங்கா தான் பிருஹத்ரத்தாவை கொன்று அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அப்புறமா அடுத்தது சுங்கா டைனாசிட்டி அப்படின்னா அடுத்த டைனாசிட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட இந்த ஃப்ரம் chiefdoms to empires அந்த லெசனோட 1 mark கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் லெசனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.